டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வீடியோ ஏற்கனவே பார்த்துட்டோம். பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்பிழை. இப்போ 3வது வந்து குறில் நெடில் வேறுபாடு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்து அப்படிங்கிற இலக்கணத்துக்குள்ளே தான் இந்த குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறது வருது. முதல்ல தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் தமிழில் 247 எழுத்துக்கள். அதில் 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து முதல் எழுத்துக்கள், இன்னொன்று சார்பு எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது முதன்மையான எழுத்துக்கள், ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களில் இருந்து தான் இந்த சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது உருவாகுது. இப்போ பிற சார்பு எழுத்துக்கள் அதிலே இருக்குது. முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது முதன்மையான எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது சார்ந்திருக்கக்கூடிய எழுத்துக்கள். உயிர்மைங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகக்கூடிய புது எழுத்து தான் என்னது, உயிர்மெய் எழுத்து. அப்படி சார்ந்திருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பு எழுத்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, அது எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். அதே மாதிரி ஆயுதம் வந்து தனித்து இயங்காது, அதுவும் சார்பு எழுத்து வகையை சார்ந்தது தான். இப்போ இந்த உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்தை 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 12ல் 5 குறில் எழுத்துக்களும் 7 நெடில் எழுத்துக்களும் இருக்கும். அதே மாதிரி மெய் எழுத்துக்களை பிரிக்கும் வகைப்படுத்தும் போது வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகையாக படுத்துகிறோம். கசட தவறா, ஞெஞன, நம்மனா, எரள வளர அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த உயிர்மெய்யை பொறுத்த வரைக்கும் இந்த 12 எழுத்தும் இந்த 18 எழுத்து கூட சேரும். ஒவ்வொரு எழுத்தும் இப்போ இக்கு இந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது இந்த மெய்யெழுத்து கூட சேரும். முதல் மெய்யெழுன இக்கு, அடுத்து இங்கு, இப்படி 18 மெய்யெழுத்து கூட சேரும். இதே மாதிரி 12 எழுத்தும் இந்த 18 எழுத்து கூட சேரும். அப்போ 12 × 18 216 எழுத்து தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். இப்போ இந்த 5 எழுத்துக்கள் இந்த 18 எழுத்தோடு சேரும்போது 5 18 90. அதே மாதிரி இந்த 7 நெடில் எழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்களை சேரும்போது 126 எழுத்து. அப்போ இந்த 216 வந்து 90, 126 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஆயுதம் ஒரே ஒரு எழுத்து தான். அந்த எழுத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், முப்புள்ளி, முப்பால், முப்புள்ளி, கேடயம், அக்கேனம் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த குறில் நெடில்ங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? மாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மாத்திரை அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு கால அளவை தான் மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சத்தம் வரும்போது, ஒரு எழுத்து வரும்போது அந்த சத்தம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறத ஒரு குறிக்கக்கூடிய கால அளவாக தான் மாத்திரையை நம்ம பார்க்குறோம். மாத்திரைங்கிறது அளவு அப்படின்னா, ஒரு மாத்திரைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு முறை கண்ணை தட்டி முடிக்கும்போது, டக்குன்னு தட்டி முடிக்கும்போது அந்த ஒரு செகண்டு. அதே மாதிரி ஒரு முறை கை நொடிக்கனா அந்த கைவரில் வச்சு அப்படி சுண்டும்போது அந்த அவ்வளோ செகண்டை தான் என்ன சொல்கிறோம், மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எழுத்துக்களை இந்த உச்சரிக்கக்கூடிய அளவை பொறுத்து தான் இதை குறில் நெடில் அப்படின்னு சொல்கிறோம். நெடில்ங்கிறது என்ன, 2 மாத்திரை. நெடில் அப்படிங்கிறது நீண்டு ஒலிக்கக்கூடிய ஓசை. அதனால் அது வந்து என்ன சொல்கிறோம், நெடில், நீண்டு ஒலிக்கும். ஆண் நெடில் அப்படின்னு வரும்ல, பெண் குறில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ குறிலுங்கிறது குறுகி ஒலிக்கக்கூடியது. குறிலுக்கு வந்து 1 மாத்திரை அளவு, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை அளவு. இப்போ மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் குறிலும் கிடையாது, நெடிலும் கிடையாது. ஏன்னா மெய் எழுத்துக்கள் வந்து அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும், ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை தான் ஒலிக்கும். அதனால் அதை குறிலையும் சேர்க்க முடியாது, நெடிலையும் சேர்க்க முடியாது. அப்போ குறில் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள்லையும் உயிர்மெய் எழுத்துக்கள்லையும் மட்டும்தான் வரும். குறுகிங்கிறது குறுகிய ஒலியுடைய ஓசையுடையது தான் குறில். நீண்டு ஒலிக்கிறத நெடில் அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 5 எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5ம் என்னது அப்படின்னா குறில் எழுத்து. அதே மாதிரி இந்த கூட சேர்ந்து இக்கு கூட்டல கே, அதே மாதிரி இச்சு கூட்டல ச, அப்படி இந்த கே, ச, ட, த, வர. இதே மாதிரி இந்த ஈ சேரும்போது, ஊ சேரும்போது இந்த மாதிரி வரக்கூடிய 5 × 18 90 உயிர்மெய் எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் தான். அப்போ குறில் எழுத்துக்கள் மொத்தம்னு பார்த்தோன்னா உயிர்மெயில் 90, இதில் ஒரு 5, 95 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயிர் எழுத்துக்களில் அந்த 12ல் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7 வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெடில் எழுத்துக்கள் 7ம் மெய் எழுத்து 18 கூட சேரும்போது 126 எழுத்துக்கள். அப்போ இதில் ஒரு 133 எழுத்துக்கள் வந்து சேருது. அப்போ குறில் 95, இது 135. அப்போ இந்த குறில் நெடில் சேர்த்து எவ்வளோ வருது, 8, 9, 12, 9, 13, 9, 22, 228. இது கூட நம்ம 18 அந்த மெய் எழுத்தை நம்ம சேர்க்கோம். மெய் எழுத்து கூட 1 ஆயுத எழுத்து. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் 247 எழுத்து. 247ல் குறில் நெடில் சேர்ந்து 228. ஏன்னா இந்த மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்து மட்டும் வராது, ஏன்னா ரெண்டுமே அரை மாத்திரை அளவுடையது. இப்போது அதோடைய நிறையா இதில் நமக்கு பெரும்பாலும் பொருள் கொடுத்து தான் கேட்பாங்க. ஏன்னா குறில் நெடியில்
குழப்புற மாதிரி ஏதாவது ஒரே வார்த்தைகளை கொடுத்துட்டு அதுக்கான பொருளை மாற்றி கொடுத்து அப்படி தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் சில எடுத்துக்காட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பார்க்கலாம். முதல்ல குரில். குரில் அதுக்கான பொருள், நெடில் அதற்கான பொருள். இப்போ குரில் அப்படிங்கிறது குரில். மற்றபடி எல்லா வார்த்தையும் எழுத்து சேமாக தான் இருக்கும். அந்த குரில் எழுத்துக்கும் நெடில் எழுத்து வர்றதுனால அந்த பொருள் மாறுபடும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கணம் அப்படிங்கிறது கூட்டம் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. ஆனால் காணம் அப்படிங்கிறது பொற்காசுகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது, பொன்னை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இதில் கனகம். கனகம் அப்படிங்கிறது பொன்னை குறிக்கும். கானகம் நெடில் காட்டை குறிக்கக்கூடிய சொல் தான் கானகம். கொள். கொள் பெற்றுக்கொள். ஒருத்தட்ட பொருளை வாங்குறது தான் கொண்டு வருதல், பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் கொள் அப்படின்னு சொல்கிறோம். கோள். கோள் அப்படிங்கிறது கோள் மூட்டுதல், புறங்கூறுதல், அடுத்தவங்களை போய் தவறாக பேசுகிறது. இன்னொன்று விண்மீன்களையும் கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக கொடு. இது வந்து ஒற்றை கொம்பு வந்துச்சுன்னா குரில், ரெட்டை கொம்பு வந்துச்சு அப்படின்னா நெடில். கொடு. கொடு அப்படின்னா யாருக்காவது கொடுக்குறது, வாங்குறது, தர்றது. அடுத்ததாக பிறருக்கு கொடுத்து உதவுதல் அப்படின்னா பிறருக்கு தந்து உதவுதல் அப்படின்னு அர்த்தம். கோடு. கோடு அப்படிங்கிறது நேராக வரைகிறது, அதுதான் கோடு, ஸ்ட்ரெயிட் லைன், அதுதான் கோடு. கொடை. கொடை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு, கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கக்கூடிய ஈகை பண்பை தான் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை அப்படிங்கிறது வெயில் காலத்தை கோடைக்காலம்னு சொல்லுவாங்க. கிரிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொல். கீரி அப்படிங்கிறது பாம்பு கூட சண்டை போடக்கூடிய ஒரு வகையான ஒரு உயிரினம், விலங்கு. சிலை அப்படிங்கிறது கடவுளை செய்யக்கூடிய அந்த சிற்பம். சீலை அப்படிங்கிறது சீலை துணி, அது ஒரு துணி. சுரை அப்படிங்கிறது ஒரு வகையான காய். சூரைங்கிறது ஒரு வகையான செடி. அப்போ சுரைக்காய் இதுதான் காய். சூரை அப்படிங்கிறது செடி. சிறு அப்படிங்கிறது ஒரு சிறிய பகுதியை குறிக்கக்கூடியது, சிறுமையை குறிக்கக்கூடிய சொல். சீருங்கிறது சீரும் பாம்பை நம்பு அப்படின்னு ஒரு குவைட்லாம் உண்டு இல்லை. சீருதுன்னா ரொம்ப வேகமாக இது பண்ணுறது, பாயிறது. அடுத்து தரம் இருக்கா, தகுதியை குறிக்கக்கூடியது தான் தரம். தாரம்ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய சொல். தலை, இலைத்தலைகள், தலைத்தல் அப்படிங்கிற பொருளே வரும். தலைத்து ஓங்குதல், செழிப்பாக இருக்குது, அந்த மாதிரி. இலைத்தலைகளையும் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. தாளைங்கிறது ஒரு வகையான மலர், தாளை மலர். அடுத்து தொடு அப்படிங்கிறது தொடுதல், ஒருத்தவங்களை தொட்டு உணரக்கூடிய ஒரு விஷயம். தோடு அப்படிங்கிறதுனா ஒரு அணிகலன், காதல் அடியக்கூடிய ஒரு அணிகலன். அடுத்து குரில். மரி அப்படிங்கிறது மரித்தான் அப்படின்னா இறந்தான் அர்த்தம். மாரி அப்படின்னா மலை அப்படிங்கிற பொருள். மலைங்கிறது சிகரத்தை குறிக்கக்கூடியது. மாலைங்கிறது சிறு பொழுதை குறிக்கக்கூடியது. நம்ம யா மா வை என அப்படின்லாம் சொல்லுவோம்ல. நம்ம தமிழர்கள் ஒரு நாளை 6 சிறு பொழுதுகளாக பிரிச்சிருப்பாங்க. யா மா வை ஏ ந. யானா யாமம், மாலை, வைகரை, ஏற்பாடு, நண்பகல். ஸோ அது யாமம், மாலை, வைகரை, காலை, ஏற்பாடு, நண்பகல். 6 பொழுதுகள் வரும். அதில் ஒரு பொழுது தான் மாலை, சாயங்கால பகுதியை குறிக்கக்கூடியது. அதனால் சிறு பொழுதுகளில் ஒன்று. இன்னொன்று மலர் மாலையும் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. மடுங்கிறது பொய்கையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பொய்கை அப்படின்னா ஒரு குளம் மாதிரியான ஒரு நீர்த்தேக்கத்தை மடு அப்படின்னு சொல்கிறாங்க. மாடு அதாவது நெடியில் வந்து மாடுங்கிறது விலங்கை குறிக்கக்கூடியதாக இருக்குது. தமிழர்களில் பொறுத்த வரைக்கும் மாடுங்கிறது செல்வத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் இருந்திருக்கு. மட்டுங்கிறது தேனை குறிக்கக்கூடியது. மாட்டுங்கிறது ஒரு விஷயத்தை மாற்றுறது அப்படின்னா 2 விஷயத்தை ஒன்றிணைக்கக்கூடியது. குரில் மண் அப்படிங்கிறது அரசனை குறிக்கக்கூடியது அல்லது தலைவனை குறிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. மான் அப்படிங்கிறது ஒரு விலங்கை குறிக்கக்கூடியதாக இருந்திருக்குது. மனம் அப்படின்னா உள்ளம்னு பொருள். மானம் அப்படின்னா தன்னுடைய மதிப்பு. மானம் தான் பெருசுன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மானம்ங்கிறது ஒரு மரியாதையை குறிக்கக்கூடியது, சுய ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அவமானம்னா அதை இழக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு வழியை தான் அவமானம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நேர் எதிராக மானம் அப்படிங்கிறது பெருமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நசினா குறைதல், நசிக்கிறது அப்படின்னா குறைக்கிறது. நாசி அப்படின்னா மூக்கு அப்படின்னு பொருள். நடு அப்படின்னா ஒரு செடியை நட்டான், ஊன்றினான். நாடு அப்படின்னா விரும்புதல். அதே மாதிரி ஒரு தேசம், ஒரு இடம் அப்படிங்கிறதையும் குறிக்கதாக இருக்கும். பரிங்கிறது பரிக்கால், குதிரையின் கால். பரிங்கிறது குதிரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பாரிங்கிறது கடையெழு வள்ளல்களில் ஒருத்தர் தான் பாரி அப்படிங்கிற ஒரு வள்ளல். பணம் இந்த பணம் 2 சொல்லி நேம் வந்துச்சுன்னா பருமை. பனைமரத்தை குறிக்கக்கூடியது, பருமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. பனைமரத்தில் ஆகக்கூடிய பொருட்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதே இது பானம். இந்த அதே இது நெடிலாக வந்துச்சு அப்படின்னா அதை பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்பானங்கள் அந்த காலத்தில் அந்த குடிக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு ஆகாரத்தை பானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பானகம்.
அடுத்து பெரிய 3 சுழி ந, அதில் குறில். பணம் அப்படிங்கிறது காசை குறிக்கக்கூடியது ஒரு வார்த்தை. பானம் அப்படிங்கிறது அம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இது தெரியாமல் இருக்கும். பானம் அப்படிங்கிறது அம்பை குறிக்கக்கூடியது. படலை அப்படிங்கிறது ஒரு வகையான மாலை வகை. படலை அப்படிங்கிறது மாலை வகை. பாடலை அப்படிங்கிறது மிடற்று பாடல். மிடர் அப்படின்னா என்னதுன்னா கழுத்து. மிடர்னா கழுத்து, கழுத்திலிருந்து வரக்கூடிய ஒலி, கழுத்து மூலமாக தொண்டையிலிருந்து வரக்கூடிய குரல் வலையிலிருந்து வரக்கூடிய பாடல், அதை தான் பாடலை அப்படின்னு சொல்கிறாங்க. பலம் அப்படின்னா வலிமை குறிக்கக்கூடியது. பாலம் அப்படின்னா ஆற்றுப்பாலம். பெரு அப்படின்னா பெரியது. பேர் அப்படின்னா நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. பொலிவு அழகு அப்படின்னு அர்த்தம். போலி அப்படின்னா எதை குறிக்கக்கூடியது? சாயல். போலி அப்படின்னா ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்றா இருக்கும், ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. இப்போ போலிங்கிறது சாயலை குறிக்கக்கூடியது. வலை அப்படின்னா மீன்களை பிடிக்கக்கூடிய அந்த செய்ததுக்காக பிடிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வலையை குறிக்கும். வாழை, வாழை அப்படிங்கிறது இளம்பெண்ணை குறிக்கக்கூடும். இன்னொரு வாழை அப்படிங்கிறது மீனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ல அப்படிங்கிறது இளம் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வழிங்கிறது காற்றை குறிக்கக்கூடியது. வாளி அப்படிங்கிறது பாத்திரம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் அது அம்பு அப்படிங்கிறதும் வாளி அப்படிங்கிறத சொல்லலாம். அம்பு அப்படிங்கிற பொருள்லையும் வரும். வலிங்கிறது துன்பம். வாலி அப்படின்னா இந்திரனுடைய மகன் அப்படிங்கிற பொருள்லையும் வரும். அடுத்ததாக விடு. விடு அப்படிங்கிறது விட்டுரு, அதை விட்டுரு, ஒரு செயலை செய்கிறத ட்ராப் பண்ணிடு, விட்டுரு அப்படிங்கிறது தான் விடு. அடுத்து அதே இது வீடு அப்படின்னா நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு இடம், தங்கக்கூடிய ஒரு இடம். விதி அப்படின்னா ரூல்ஸ், சட்டம். வீதி அப்படின்னா தெரு. வனம்னா கான், கான் கான் காடு. அப்படி காடுக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை கொடுத்தாலும் நம்ம அதை கண்டுபிடிக்க தெரியணும். வானம் அப்படின்னா விசும்பு. விசும்பு அப்படிங்கிறதுடைய பொருள் வானம், மேகம், அந்த மாதிரி பொருளில் வரும். இது வந்து முத்தொள்ளாயிரத்தில் வரும். முத்தொள்ளாயிரம் பழைய 9th முத்தொள்ளாயிரத்தில் விசும்பு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா வானம். வரம் அப்படிங்கிறது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அருள். வாரம் அப்படிங்கிறது இது ஒரு கிஃப்ட் மாதிரி. வரம், நான் வாங்கி வந்த வரம் அப்படின்னா அது ஒரு பெருமையாக மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு அருள் அப்படிங்கிற ஒரு செயல். வாரம் அப்படின்னா 7 கிழமைகள் சேர்ந்தது தான் என்னது? ஒரு வாரம். 7 நாட்கள் சேர்ந்தது ஒரு வாரம். அப்போ வாரம்ங்கிறது கிழமை சம்மந்தப்பட்டது. வெள்ளம் அப்படின்னா இனிப்பு, இனிப்பு பொருள் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளம் வந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுறத வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருங்கிறது ஒரு பொருளை அறுப்பது, வெட்டுவது. ஆறுங்கிறது நதியை குறிக்கக்கூடியது. அழிங்கிறது அழிக்கிறது. ஆழிங்கிறது கடல் அப்படிங்கிறதை குறிப்பது. ஸோ இதுதான் ஓரளவு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இதை தாண்டி அவங்க எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஓரளவு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியில் எளிதாக மதிப்பெண் எடுக்கலாம். நன்றி.